சங்கு முழங்கப்பா, சங்க ஊது, விருப்போடு வெண்சங்கு ஊதா ஊரும்னர். கிருஷ்ண பரமாத்மாவே சங்கு ஊதுறாரியா? மற்றவெல்லாம் ஊதுற சங்கு வேற, அடுத்தவனுக்கு ஊதுற சங்கு ஊன்னு ஊதிடுவான். ஆனால் நம்ம ஊதுற சங்கு யாரு கேட்கணும்? சொக்கனுக்கு கேட்கணும், பெருமானுக்கு போய் கேட்கணும் நம்ம ஊதுற சங்கு. ஞான சம்பந்தர் வந்துட்டாரு, திருச்சின்னம் முழங்குவாங்களாம் அடியார்கள், திருச்சின்னம். இதை காரைக்கால் அம்மையார் கிபி 2ஆம் நூற்றாண்டிலேயே மிக அழகாக சொல்றாங்க. இந்த கைலாயத்திலிருந்து வாத்தியம் வந்தது, இசை வந்ததுன்னு அவர்கள் சொல்றார்கள். நான் நிறைய இடத்த சொல்லியிருக்கிறேன். இந்த கைலாய வாத்தியத்திலே இப்போ இருக்கிறதா ஒரு 5-6 வாத்தியம் தான் இருக்கு. எத்தனையோ வாத்தியங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. அதை முதல்ல வாசிக்கிறதுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு பிரச்சனை. அதையே கேவலமாக நினைக்கிறவங்களும் உண்டு. என்ன மேளம் வாசிக்கிறான், தாளம் போடுறான், பிரம்மா வாய்ச்சி வராது, நீங்கள் போடுற தாளம்